இன்னைக்கு வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து முருங்கைக்கீரை பருப்பு கிடையாது சொல்லிக்கலாம். அதுக்கு நான் வந்து இதில் அரை கிளாஸ் இந்த பாசி பருப்பாக துவரம் பருப்பில் வந்து அரை கிளாஸ் எடுத்துக்கிறேன். அப்புறம் பாசி பருப்பில் அரை கிளாஸ், ஏன்னா எனக்கு மட்டும்தான், அதனால் எனக்கு தேவையானது நான் எடுத்துக்கிறேன். எனக்கு தண்ணியாக பருப்பு வச்சா எப்படி இருக்கும், தண்ணியாக பருப்பு வச்சா எப்படி இருக்கும்ன்றது செஞ்சு பார்க்கலாம் தான். ஏன்னா என் ஆஃபீஸில் ஒரு அக்கா வந்து தண்ணியாக செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்களா, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால எனக்கு அந்த மாதிரி தண்ணியாக வச்சு பார்ப்போம் எப்படி வருதுன்னு தெரியல. என்கிட்ட துவரம் பருப்பு இருந்தது, அந்த பாசி பருப்பு இல்லைன்னு சும்மா செய்யறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். 10 ரூபாய்க்கு இவ்வளோ தாங்க தராங்க. இப்போ 10 ரூபாயில் எங்கிட்ட மூலைன்னு தெரியல, இந்த டம்ளர் தான் எடுத்துருக்கேன். கரெக்டாக அரை டம்ளருக்கு வருதுங்க. பாருங்க, அரிசியில் இவ்வளோ எடுத்துருக்கேன். அப்படியே கம்மி பண்ணிட்டேன் கொஞ்சமாக, அரை கிளாஸ்க்கு எடுத்துருக்கேன். தண்ணி பிடிச்சிக்கிட்டேன். தண்ணி அளவுக்கு தண்ணி பிடிச்சிட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நான் பார்த்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பெரிய வெங்காயமும் தக்காளி மட்டும் போட்டிருந்தாங்க, பூண்டு போடல, அப்புறம் ஜீரக மிளகு போடல. அப்படியே நம்ம செஞ்சு பார்க்கலாம். அவங்க கடைசியாக ஜீரக மிளகு சேர்த்துருந்தாங்க, குழம்பு தாளிக்கும் போது ஜீரக மிளகு சேர்த்துருந்தாங்க. குழம்பு தாளிக்கும் போது பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துருந்தாங்க. வாங்க, இன்னைக்கு எப்படி பார்க்கும்போதே ரெசிபி எனக்கு ஆசையாக இருந்ததுனால அவங்க இது மலை தக்காளி கீரை எடுத்திருந்தாங்க. நான் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். முருங்கீரை எடுத்துருக்கேன். முருங்கீரைங்கிற நான் கரெக்டாக சொல்கிறேன், நான் தெரியல. முருங்கீரை எடுத்திருந்தாங்க. மஞ்சள் தூள் போட்டால் தான் வந்து பருப்பு வந்து நல்லா கலராக தெரியுங்க. அம்மா மஞ்சளாக, அதனால் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அப்படியா, எனக்கு தெரியல அதெல்லாம் ஒரு விஷயம் இருக்குன்றதே. நான் சமைக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் சொன்னாங்க இதில் போட்டுக்கலாம் தக்காளி ஒன்று. அப்புறம் இருக்கிறதுலேயே பெரிய வெங்காயத்துலேயே சின்னதாக எடுத்துக்கிட்டேன், அது நாளாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா, பருப்பு கூடயே கீரையும் போட்டு வேக வச்சுருவேன். நான் இந்த மாதிரி செய்யலை, அந்த வீடியோ எனக்கு செய்யாததுனால பார்ப்போம் எப்படி வருது. இந்த அடுப்பு சுத்தமாக எரியுதுங்க, அதனால் இந்த அடுப்புக்கு மாற்றிக்கலாம். இந்த அடுப்பு இது மாதிரி இந்த அடுப்பு இதுதாங்க ஃபாஸ்ட்டாக இருக்குது, தெரியல ஆனால் தெரியுது. சரி, நம்ம அதுக்கு தேவையான வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வந்து உளிச்சிட்டு அதுக்கு ஒரு தக்காளி தேவை, 2 தக்காளி முதல்ல இந்த சாம்பார் செய்ய தேவை. நான் வச்சுட்டேன். பருப்பு வெந்துக்கிட்டு இருக்க ஒரு பக்கம், என்னோட கிரீன் டீ ஒரு பக்கம் ஆறுது, அரிசி ஒரு பக்கம் ஊறுது. இப்போ ஒரு பக்கம் வெங்காயத்தையும் பூண்டு உளிக்கலாம். லேட் ஆகிடுச்சுங்க. பருப்பு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, தண்ணி வெளில வந்துட்டே இருந்ததா, அடி பற்றிடுச்சிங்க. பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. எப்போ அடிப்பத்தாத பருப்பை வந்து எடுத்து வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா பருப்பு வேக வச்சு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் அது தேவையானதான் நான் எடுத்து வச்சுட்டேன். நம்ம அடுத்து நான் என்ன ஃபாஸ்ட்டாக பண்ணிடுவேங்க, ஏன்னா லேட் ஆயிடுச்சுங்க. நான் சாப்பாடு வச்சுட்டேன், ஏன்னா இங்கே இருக்கிற ஒரே குக்கர் தான். ஸோ அதனால சாப்பாடு வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவை வந்து வெந்தய பொடியும் தேவை. வெந்தயம் வந்து என்ன பண்ணுவேன்னா, வறுத்து பொடியாக்கிடுவேன். எண்ணெய் ஊற்றிடலாம். கொஞ்சம் அடுப்பையும் ஸ்லோ பண்ணிடலாம், ஏன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுடணும். கொஞ்சம் கறிக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன், கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பார்த்தீங்கன்னா, கடுகு போட்டோன்னே புரியுது. கடுகு வறுத்து பொடியாக்குன வெண்டைத்தூள், அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் வரமிளகாய், அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம், தூள் இதெல்லாம் வந்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, சரின்னு நினைக்கிறேன். நம்ம போட்டு வதக்கிக்கிறேன். நல்லா கரட்டி எடுத்துக்கலாம். இது கூட வந்து நம்ம வேணும்னே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக ஃப்ளேவர் தாளிக்கும் போது. இதுதான் எனக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்குமே சரி, சாப்பாட்டுக்கும் இதுதானே. கோழி இப்போ வந்து இது தக்காளி ஆட் பண்ணுறேன். நான் வந்து புளி ஊற வச்சுட்டேன். பருப்புக்கு தேவையான புளி ஆட் பண்ணுவேன். ஒரு சிலர் ஆட் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க, அவங்க புளி பிடிக்காது வச்சுக்கிறாங்க. எனக்கு தெரியல, பருப்புக்கு புளி ஊற்றினால சுகர் கெடாமல் இருக்குங்கிறதுக்காக எப்பவுமே புளி ஊற்றணும். நல்லாவே வெந்துக்கிட்டாங்க தக்காளி. இப்போ கூட வந்து குழம்பு அரைச்சி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் போன தடவை எடுத்துருந்தேன், அதே அளவு தான் முருங்கீரை ஆட் பண்ணுறேன். போன தடவை முருங்கீரை கொத்து செஞ்சுருக்கேன், இந்த தடவை முருங்கீரை சாம்பார். உங்களுக்கு அதை ரெசிபி வேணும்னா என்னோட பேஜில் இருக்கும், கண்டிப்பாக இப்போ தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், கண்டிப்பாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற ரிவ்யூ பண்ணுங்கள், செஞ்சு பார்த்து.
ஜீரகம் போட்டாச்சு பாருங்கள். ஜீரகம் போட்டு நல்லா இதாக வளர்ந்துட்டோம். நல்லா மசிக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம புளி தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ உப்பு போடுறாங்க, உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா அது உப்பு விழுந்துச்சு. ஆல்ரெடி அதே உப்பு விழுந்ததுனால நான் தண்ணியை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லாவே இதாகிடுச்சு. புளி தண்ணி தான் நல்லா ஊற்றிருக்கேன். இன்னுமே கரைச்சி விட்டுக்கலாம். இது அப்படியே இந்த புளி தண்ணியிலே நம்ம கரைச்சி விட்டோம்னா நல்லா இருக்குங்க. மறுபடியும் நம்ம தனியாக எடுத்து ஊற்றிருக்கேன். புளி கூடையே நான் வந்து எலுமிச்சை சைஸுக்கு புளி எடுத்துருந்தேன். இப்போ கூட பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு ஆட் பண்ணியாச்சு. பாருங்க நம்மளோட தண்ணி கீரை குழம்பு ரெடி. உப்பு போட்டுக்கலாம். உப்பு பத்தலை போட்டுக்கலாம். வந்து தண்ணி கட்டு பண்ணுறாங்க. பாருங்க ரசம் மாதிரி இருக்குது பருப்பு குழம்பு. நல்லா கொதிச்சு வந்தோடனே நம்ம வந்து ஜீரக மிளகு போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். இதை வந்து ஆட் பண்ணிப்பேன். எனக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து செஞ்சுட்ருக்கேன். எனக்கு வீடியோ அவ்வளோதான். பாய் காய்.